வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த டவுட்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா நான் ஃபர்தராக குரூப் 1 எக்ஸாமினேஷனோ குரூப் 2ஓ வேறு எக்ஸாமினேஷன்ஸ் நான் எழுதலாமா, எலிஜிபிளா இல்லையா? ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் திரும்ப கிளியராக சொல்கிறேன். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அல்லது பிசி முஸ்லிம்ஸ் இவங்களை தவிர, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரின்னு இருப்பாங்கல்ல, அதர்ஸ்ன்னு வருவாங்கல்ல. இந்த அதர்ஸ், அதாவது நீங்கள் ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கீங்கல்ல, அந்த அதர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க மட்டும் 5 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்பியர் எனி ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். மற்றபடி நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இங்கே டீச்சராகவோ இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டாவோ ஏதோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட எந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் எழுதலாம், சரிங்களா? ஸோ இந்த 5 வருஷம் அப்படிங்கிற கண்டிஷன் யாருக்கு அப்படின்னா அதர் கேட்டகிரிஸ், அதாவது நான் ரிசர்வ்டு கேட்டகிரிஸ்க்கு மட்டும்தான். அடுத்து இந்த குரூப் 2க்கு சில பிஎஸ்டிஎம் குறித்து கேட்டிருந்தாங்க. சார் நான் பிஎஸ்டிஎம்மில் வரேன், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாமா அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற ரூல் பிரகாரம் நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணால் கூட நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எழுதலாம். நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் எடுத்திருந்தாலும் குரூப் 2 குரூப் 2ஏல நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் இங்கே அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இங்கே தமிழ் மீடியத்தில் எழுதலாம், இல்லை ப்ரிலிம்ஸில் பொது தமிழ் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம். எந்த மாதிரி அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நன்றி.